ஓம் சாந்தி. என்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் ராஜயோகத்தின் 4 பாடங்களும் அதன் முக்கியத்துவமும் என்கிற தலைப்பின் 2ஆம் பாகத்தை பார்க்கலாம். பாடம் 2, தியானத்தில் இறைவனுடன் தொடர்பு வைப்பது. ராஜயோகத்தின் அடுத்த பாடம் தியானம் ஆகும். முதலில் ஆன்மீக ஞானத்தை முழுமையாக கற்றுக்கொண்டு அதை புரிந்து கொண்டால் மட்டுமே நம்மால் ராஜயோக தியானத்தை பயிற்சி செய்ய முடியும். தியானம் என்பது ஆத்மா பரமாத்மாவுடன் வைக்கும் தொடர்பு ஆகும். இதில் ஆத்மா முதலில் தன்னை உணர்கிறது, தன்னை காண்கிறது, மேலும் தன்னுடைய உருவம் மற்றும் குணங்களை அனுபவம் செய்கிறது. ஆத்மா தன்னிடம் தானே பேசுகிறது, மேலும் நேர்மறையான மனோநிலையை உருவாக்கி கொள்கிறது. ஞானத்தின் அடிப்படையிலான எண்ணங்களை உருவாக்கி அந்த உணர்வுக்குள் செல்கிறது. தியானம் என்பது ஒரு ஆன்மீக பயிற்சி ஆகும். இதில் ஆத்மா இறைவன் அல்லது பரமாத்மாவுடன் தன்னுடைய மனம், புத்தி, மேலும் ஞானத்தின் சக்தி மூலமாக தொடர்பு வைக்கிறது. தியானம் ஒரு தூய்மைப்படுத்தும் முறையாகும். இதில் இறைவனின் அதிர்வலைகளை பெற்றுக்கொண்டு மனம், புத்தி, சுபாவம் 3ம் முழுமையாக தூய்மையாக்கப்படுகிறது. தியானம் என்பது சார்ஜ் செய்யும் முறையாகும். இதில் ஆத்மாவில் உள்ள சக்திகள் வெளிப்படைகின்றன. தியானத்தில் ஆத்மா இறைவனிடமிருந்து குணங்களையும் சக்திகளையும் பெற்றுக்கொள்கிறது. பிறகு தன்னை மாற்றிக்கொள்கிறது. தனக்குள் இருக்கின்ற உண்மையான நல்லவைகளை வெளிப்படுத்துகிறது. தியானம் இறைவனுடன் நெருக்கத்தை அதிகரிக்கிறது. நமது செயல்களில் லேசாகவும் மகிழ்ச்சியுடனும் இருக்க வைக்கிறது. அத்துடன் நமது வாழ்க்கையின் பல்வேறு கோணங்களில் திறமை மிகுந்தவராகவும் ஆக்கமுடையவராகவும் ஆக்குகிறது. இறுதியாக தியானம் நமது செயல்களை மிகவும் அழகானதாக ஆக்குகிறது. நமது இயல்பை மிகவும் சரியானதாகவும் அனைத்து பலகீனங்களிலிருந்து விடுபட்டதாகவும் ஆக்கிவிடுகிறது. பாடம் 3, தெய்வீக குணங்களை நடைமுறைப்படுத்துதல். இது ராஜயோகத்தின் 3வது பாடம், மேலும் மிகவும் முக்கியமான பாடமாகும். இது நமக்கு ஆன்மீக ஞானத்தை எவ்வளவு தூரம் நன்றாக புரிந்து கொண்டு அதை நமது வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டு வந்துள்ளோம் என்பதையும், தியானத்தை எவ்வளவு திறம்பட பயிற்சி செய்துள்ளோம் என்பதையும் புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. இதன் அடையாளம் என்னவென்றால், தெய்வீக குணங்கள் நமக்குள்ளே அதிகரிக்க ஆரம்பிக்கும். மேலும் நாம் அதிகமான நல்லவைகளை பிறருக்கு கொடுக்க ஆரம்பிப்போம். நாம் உரையாடும் ஒவ்வொருவரிடமும் ஆசீர்வாதங்களை கொடுக்கவும் எடுக்கவும் செய்வோம். ஆன்மீக சக்தி நமக்குள்ளே எவ்வளவு அதிகமாக அதிகரிக்கின்றதோ அவ்வளவு அதிகமாக இந்த குணங்களும் நம்முடைய ஆளுமைத்தன்மையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். அத்துடன் நாம் இறைவனின் தெய்வீகத்தன்மையில் நிறைகிறோம். மேலும் இருத்தலிலும் கொடுத்தலிலும் அவரை போல் ஆக ஆரம்பிக்கிறோம். நமது எண்ணம், சொல், செயலில் ஒவ்வொரு அடியிலும் இறைவனை பின்பற்றுவதனால் நம்முடைய இனிமைத்தன்மை, தூய்மை மற்றும் பணிவு அதிகரிக்கிறது. நமக்கு ஆசிரியராகவும் ஆன்மீக வாழ்க்கை பாதையில் வழிகாட்டியாகவும் இருக்கின்றவர் உலகத்தில் இருப்பவர்களுக்கு பல்வேறு வழிகளில் வழிகாட்டுபவர். நம்முடைய தினசரி வாழ்க்கையில் நாம் தொடர்பு கொள்ளும் மேலும் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் வழிகாட்டுபவராக இருக்கின்ற இறைவனை நமது இயல்பு கண்டறிய ஆரம்பிக்கிறது. ஓம் சாந்தி.